எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 வராம பாரு வேட்டக்காரன். கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா செலவு வச்சுருவா. இன்னைக்கு போட்டு விட்டுனா டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போட்டேன்டா. மக்கள் பணத்துல ஒரு பைசா தொட மாட்டோம். அதனடா அதேதான் தொட்டா விட மாட்டோம். அதனடா அதேதான் தொடவும் விட மாட்டோம். அதனடா அதேதான் இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். அதனடா அதேதான். தூய சக்தியினுடைய மாம்பாக்க ஊராட்சி மன்ற தலைவரும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளருமான மதிப்பிற்குரிய திரு வீரா அவர்கள் கான்ட்ராக்டர்கிட்ட 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கின வீடியோ வித் ப்ரூஃபோட வைரல் ஆயிருக்கு. நான் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கூட நான் உனக்கு கந்துருப்பேன். இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா போல. சரி நம்ம ஏன் இப்ப ஏடி அவங்க எல்லாம் கேட்டுக்கின்னு அது சந்தேகம் வந்துடும். ரெண்டாவது ஒண்ணு நம்ப மாட்டாங்க அவங்க தலைவருக்காரன்னு பார்த்தா. சரி வா நேர்ல வா பேசிக்கலாமா. ஆனா வெங்கடேசன் மட்டும் சொன்னாரு தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுன்னு நினைப்பாங்கடா. அது சொல்லிடுறேன் நீ ஓப்பனா. இவர் தான் இதுல என்ன வேலை கிடைக்குது? வெங்கடேஷ் யாரு இல்ல, அவரு ஒரு இது போட்டுக்கிறாரு. அவரு ஒரு பைப் கல்வெட்டு போட்டாருண்ணா. அதுல அவருக்கு அமௌண்ட் தரணும். அதெல்லாம் இது போட்டாலும் அது நான் நெட்டு சொல்லிட்டேன் பிரவீன. கொடுக்க மாட்டாங்க. நீ நேர்ல வா பேசுவோம். சரி ஓகேண்ணா. எனக்கு நம்ம பையன் என்ன சொன்ன, நீ நம்ம கிட்டே மாறிக்கிறீங்க, நம்ம கிட்டே போய் சொல்றீங்க. ஐயோ வெங்கடேஷ் சொல்றாருன்னா அவரு தான் எனக்கு அன்னைக்கு வாக்கியா கொடுத்தாரு. நான் வாங்கி கொடுத்துறேன் உனக்கு. நீ எப்படி அவர் சொன்னா நான் கொடுத்துருவோம்மா. சரி முடிஞ்சா வாங்கிட்டு சொல்லு வெங்கடேஷ். அப்படிக்காக சொல்லல நானு. நீ அப்போ வந்து ஜெல்லி கலைக்கும் போது நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஹைட் ஏற்ற சொல்லும் போது நீங்க கலைங்க நான் எஸ்டிமேட் போட்டு நான் எதுவுமே எஸ்டிமேட் கூட நான் போடல. எதுவுமே நானும் அழகல. எல்லாமே சுசித்ரா மேடமும். சரி நீ நேர்ல வாப்பா. நான் இப்ப அவங்க கிட்ட பேசினா அது தப்பா நான் பேசுறேன். அவங்க பயப்படுவாங்க. ஓகே ஓகே ஓகே. 100 கோடி மதிப்புள்ள கோயில் சொத்தை வெறும் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு முறைகேடு தொடர்ந்து இதுவும் வைரல் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல